இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி உங்களுக்காக நான் நாக்கு மீன் பஜ்ஜி போட்டு காட்ட போகிறேங்க. அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு வந்து பார்க்கலாம் வாங்க. அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கிட்டாச்சு. இதில் நம்ம என்ன செய்கிறோங்க, கடலை மாவுங்க, ஒரு 25 கிராம் அளவுக்கு கடலை மாவு போட்டுக்கிட்டேங்க. கொஞ்சம் அரிசி மாவும் கொஞ்சம் அதில் நான் கலந்துக்கிறேங்க. அடுத்தது மஞ்சத்தூள். மஞ்சத்தூள் போட்டால் நமக்கு கொஞ்சம் கலர் கிடைக்கும், பார்க்க அழகாகவும் இருக்கும். அடுத்தது மிளகாய்த்தூள். ஏற்கனவே நான் வந்து நாக்கு மீனை இந்த பாருங்கள், நாக்கு மீனை சுத்தம் பண்ணி அதில் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், பூண்டுத்தூள் எல்லாம் போட்டு கிளறி வச்சுருக்குறேங்க. கலந்து வச்சாச்சு அதை. அடுத்தது அதனால் நம்ம என்ன செய்யணும், மிளகாத்தூளை கொஞ்சம் பார்த்து போட்டுக்கலாங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன், ஒரு ஸ்பூன் கொஞ்சம் கூட, ஏன்னா அப்புறம் காரமும் அதிகமாகிடுங்க. அடுத்தது பெருஞ்சீரகத்தூள், அது கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிட்டேங்க. அடுத்தது பூண்டுத்தூள். பூண்டுத்தூளும் ஓரளவு இந்த ஸ்பூன் அளவில் தான் போட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கலந்துக்க வேண்டியது தான். அடுத்தது பெருங்காயத்தூளுங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்க வேண்டியது தான். இப்போ இதெல்லாம் போட்டாச்சு. அடுத்தது நம்ம சால்ட்டு கலந்துக்கிறோம். ஏன்னா ஏற்கனவே மீன்லேயும் நான் கொஞ்சம் ரவுண்டு போட்டு தாங்க கலந்து வச்சுக்கிறேன். ஏன்னாக்கா மீனில் எல்லாத்தையும் போட்டு பெசரி வச்சா தான் அந்த காரம், அந்த உப்பு எல்லாமே நல்லா சாப்பிடக்குள்ள டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அதில் கொஞ்சம் போட்டுருக்குறேன். அதனால் அதை பார்த்து நம்ம இந்த மாவில் கலந்துக்க வேண்டியது தாங்க. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், இப்போ இந்த தண்ணியை இதில் கலக்கிறோம். ரொம்ப ஊற்றிடாதீங்க, நல்லா ஒரு மாதிரி நல்லா நம்ம பசை மாதிரி அந்த அளவுக்கு நம்ம அதை கொஞ்சம் கரைக்கணும். நம்ம கையால் கலக்கிறது கொஞ்சம் நமக்கு கட்டி முட்டியமாக இருக்கும். இது போல் ஒன்று வச்சுக்கோங்க. இதால் எல்லாத்தையும் கலந்திங்கன்னா ஈஸியாக நமக்கு வேலை முடியுங்க. இந்த பாருங்கள், ஏன்னா நம்ம கை போட்டோன்னு வச்சிங்களேன், அங்கங்கே கொஞ்சம் கட்டி கட்டியாக நிற்கும். அதில் நம்மளால் கையை பிசைஞ்சு இப்போல்லாம் வந்து நமக்கெல்லாம் சத்தே கிடையாதுங்க. அதனால் நம்ம இதை மாதிரி வாங்கி வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. எங்களுக்கு யூகேலே கிடைக்குதுன்னும் போது நமக்கு தமிழ்நாட்டில் கிடைக்காதோ என்னங்க இதெல்லாம். அதனால் இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் கிளறதுக்கெல்லாம். இதை பாருங்கள், நல்லதை பாருங்கள். இந்நேரம் நம்ம கையால் போட்டுட்டு இருந்தோம்னாக்கா ரொம்ப நேரம் அது ஆகிட்டு இருக்கும். நம்மளால் பிசையவும் முடியாது, கட்டி கட்டியாக இருக்கும். என்னடா இது இந்த மாதிரி இருக்குதுன்ட்டு ரொம்ப நேரம் நம்ம இது பண்ணிட்டுருப்போம். அப்படியே உங்களுக்கு ரொம்ப இதால் கலர்றது கஷ்டமாக இருந்தாலும் ஒன்று செய்யுங்க, எல்லாத்தையும் மிக்சியில் பெரிய ஜாரில் போட்டு தண்ணியை ஊற்றி மிக்சியில் ஒரு ஓட்டிடுங்க, எல்லாம் ஈவனாக கலந்துருங்க. இப்போ பாருங்கள், எண்ணெய் காஞ்சி போச்சு. இதில் நான் கொஞ்சம் இந்த மாவு போட்டு பார்த்தேன் எப்படி இருந்ததுன்னு. காஞ்சிடுது. இப்போ வந்து நான் மீனை வந்து இதில் நனைச்சி, இதை பாருங்கள், இந்த நாக்கு மீனை இந்த வால் பகுதியை பிடிச்சிக்கிட்டு இப்படி செஞ்சுக்கிட்டு எண்ணெய்க்குள்ளே கையை விட்டுறாதீங்க. தீயை வந்து குறைச்சிக்குங்க. எண்ணெய் காஞ்சி போச்சு, தீயை குறைச்சிக்கிட்டு இதை போல் போடுங்க. பெரும்பாலும் வந்து மீன் பஜ்ஜினாக்கா நாக்கு மீனில் தாங்க போடுவாங்க.
ஏன்னா பஜ்ஜிக்கு வந்து டேஸ்ட் கொடுக்குறது இந்த மீன் தான். நெத்திலி மீன்லேயும் போடலாம், நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் தீயை நம்ம தூக்கி விட்டுக்கிறோம். எந்த சமையல் செஞ்சாலும் நீங்கள் இரும்பு வானலை யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. எல்லாம் இப்போ நான்ஸ்டிக்கு அது இதுன்றாங்க. ஒன்று சில்வரு, ஒன்று இரும்பு, இதில் ரெண்டில் எதையாவது ஒன்று யூஸ் பண்ணுங்கள். இனிமேல் வளர்கிற தலைமுறைகளுக்கு இனிமேல் இரும்பில் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. உடம்பும் நல்லா இரும்பு மாதிரி இருக்குங்க. பிள்ளைங்களுக்கு வந்துங்க இரும்பு பாயத்தில் இந்த மாதிரி வானல், தோசைக்கல் இதெல்லாம் இரும்பில் யூஸ் பண்ணுங்கள். நாங்கள் வந்து வெளிநாட்டில் இருந்து இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். நம்ம நாட்டில் இருந்துக்கிட்டு ஏங்க நீங்கள் இதெல்லாம் விட்டுட்டீங்க? பழையபடி கொண்டுட்டு வாங்க. வந்தீங்கன்னா எல்லோரும் நம்மலாம் டாக்டர்கிட்ட போக வேண்டிய வேலையே இல்லைங்க. இந்த பாருங்கள், இன்னும் நின்னானா நமக்கு அடி பிடிக்காது, நமக்கு திருப்பி விட்றதுக்கு ஈஸியாக இருக்கும், நமக்கு பயப்பட வேண்டிய வேலை கிடையாது. ஆனால் கவனமாக செய்யுங்க. நீங்கள் சொன்னீங்களேங்க நாங்கள் செஞ்சோம் எங்களுக்கு சுட்டுடுச்சின்னு சொல்லாதீங்க. ஏன்னா வந்து இரும்பில் வந்து சூடு ஏறிச்சுனாக்கா நமக்கு பழுத்துருங்க. இதோ பாருங்கள், என் கையை கூட பதம் பார்த்துருச்சு இந்த வானல். நீங்களும் கவனமாக செய்யுங்க. சின்ன பிள்ளைங்கள கிட்ட விடாதீங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரியான ஒரு முள்ளு கரண்டியை வச்சுக்கிட்டு நீங்கள் திருப்புங்க. நீங்கள் பெரிய கரண்டியை விட்டிங்கன்னா எண்ணெயெல்லாம் ரொம்ப அதில் வந்து வேஸ்ட் ஆகும். இந்த மாதிரி போட்டு திருப்புனீங்கன்னா உங்களுக்கு எண்ணெயே வேஸ்ட் ஆகாது. நம்ம இதுக்கு லாஸ்ட்டாக எடுக்கும் போது மட்டும் இந்த ஜல்லியை வச்சு எடுத்துருங்க. ஆனால் இந்த மாதிரியான ஒரு ஜல்லி வச்சு எடுங்க, கவனமாக எடுங்க. நான் இப்போ மறுபடியும் உங்கள்கிட்ட சொல்கிறது அதுதான். எந்த வேலை செஞ்சாலும் அதில் கவனமாக நம்ம செஞ்சோம்னா அது நமக்கு ஆபத்து கிடையாது. ஏன்னா எண்ணெய் சட்டின்றதுனால கொஞ்சம் கவனமாக செய்யுங்க. இப்போ இருக்கிற பிள்ளைங்க பாவம், அதுங்களுக்கு வேலைன்றது அவ்வளோவா தெரியாது. அதனால் ரொம்ப கவனமாக செய்யுங்கம்மா. மீன் பஜ்ஜி ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போ பாருங்கள், பொன்னிறமாக நல்லா செவன்னு தங்க நிறத்தில் ஜொலிக்குது பாருங்களேன். நீங்கள்லாம் நினைப்பீங்க இப்படியே போட்டு இவங்க மட்டும் சாப்பிட்றாங்களே, நமக்கெல்லாம் கிடையாதான்னு. எடுத்துகிட்டு வரணும்னு ஆசைத்தாங்க நம்ம டேடி மாதிரி. ஆனால் எங்களால் இவ்வளோ தூரம் வர முடியாதுங்க. பக்கத்தில் இருந்தால் கண்டிப்பாக செஞ்சுருவாங்க அந்த வேலையை. இந்த பாருங்கள், அழகாக அல்றதுக்கு நல்லா அழகாக வருது பாருங்கள். இந்த நேரத்தில் தீயை நம்ம குறைச்சிடணும். இப்போ நல்லா கிரிப்ஸாக ஆயிடுச்சுங்க. உங்களுக்காக சுட சுட மீன் பஜ்ஜி இதோ போட்டுட்டேங்க. உங்களுக்கெல்லாம் கொண்டு வரணும்னு ஆசைத்தாங்க. எங்கள் ஊரில் எல்லா பிள்ளைங்களும் எங்கள் பிள்ளைங்கள்லாம் பார்த்துட்டு இதை ரொம்ப ஆசைப்படுவாங்க. நான் இன்னும் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. ஆனால் இதில் பார்த்து நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். முடிஞ்சால் என்னை என்கரேஜ் பண்ணுங்கள். ஏன்னா என்னால் அடிக்கடி போட முடியலங்க, என்னான்னு தெரியல. நீங்கள்லாம் எனக்கு வந்து உற்சாகம் கொடுத்தா தான் நான் அடுத்த ரெசிபியை உங்களுக்கு நான் போட்டுக்கிட்டே இருக்கிறேங்க. இதோட நான் உங்களை அடுத்த சமையலில் உங்களை நான் சந்திக்கிறேன்.